சிறுமி ஆசை ஆசையாய் வளர்த்து வந்த ரோசி ஏக்கத்தோடு சாப்பிடாமல் சிறுமி மீண்டும் வருவாள் என ஏங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற செய்தி ஒவ்வொரு உள்ளத்தையும் உடைக்கச் செய்கிறது. சிறுமி கல் நெஞ்சம் படைத்த மனிதர்களால் சூறையாடப்பட்டு அவளின் ஏக்கங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் கிழித்து எறிந்து சாக்கடையில் மூட்டையாக கட்டி வீசி சென்று விட்டனர். 2 நாட்கள் ஓயாது இந்த சம்பவத்திற்கு எதிராக கூக்குரலிட்ட பலரும் அவர்களது வேலைகளை பார்க்க சென்று விட்டனர். ஆனால் அந்த சிறுமி வளர்த்து வந்த அந்த வாயில்லா ஜீவன் அவரை மறந்துவிடவில்லை. தினந்தோறும் அந்த சிறுமி ரோசியோடு அதிக நேரத்தை செலவிட்டு வந்தாராம். அந்த அழிந்து வரும் இனமான தமிழ்நாட்டின் நாட்டின சிப்பிப்பாறை நாய்க்குட்டியை குட்டியாக இருக்கும் போதே சிறுமி பார்த்து தனது தந்தையிடம் அதனை ஆசையாக கேட்க அதனையும் வாங்கி கொடுத்திருக்கிறார் தந்தை. இருவருமே சுட்டி குழந்தைகள். துள்ளி துள்ளி ஓடி ஆடி விளையாடி வந்து சிறுமி அடிக்கடி கொடுக்கும் நூடல்ஸை சாப்பிட்டு பழகி சிறுமியின் ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகிவிட்டதாம் ரோசி. பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் வராமலும் ரோசி சிறுமியை கண்டதும் துள்ளி கொண்டு ஓடி போய் அவள் மீது தாவுவாளாம். இன்று 9 தினங்களை கடந்தும் சிறுமி வரவே இல்லை. யார் யாரோ வீட்டிற்கு வருகிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். பரபரப்பாக காணப்படுகிறது. அந்த தெருவில் வழக்கமான நடமாட்டம் குறைந்து ஒருவித மயான அமைதி நிலவுகிறது. குரலை உயர்த்தி பேசிக்கொண்டு நம்பிக்கையோடு அந்த தெருவில் வலம் வந்து ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த சிறுமியின் சப்தங்கள் அந்த செல்ல பிராணி ரோசியின் காதுகளில் இன்றும் மௌனமாய் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கண்ணீர் கனவுகளாக, வேதனைகளாக. அதற்கு அங்கு இருப்பவர்கள் உணவோ தண்ணீரோ அந்த சிறுமியின் பாச உணர்வில் வழங்கிடத்தான் முடியுமோ? இது என்ன, யார் யாரோ கொண்டு வந்து உணவு தருகிறார்கள் என்ற எண்ணத்தை சொல்லாமல் வெளிப்படுத்துகிறது அந்த ஜீவன். ஆம், அது பல நாட்களாக உணவு எடுத்துக் கொள்ளவில்லையாம். மற்றும் இது போன்றதொரு நிகழ்வு நடப்பதற்குள் நீதி அரசர்கள் நல்ல தீர்ப்பை வழங்கி ஒரு பெண்ணை தொடுவதற்கு அச்சம் கொள்ள வேண்டும் என்ற பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த உள்ளங்களின் கோரிக்கை. பேர் யார்? அவ பாப்பா வச்சுதா கூப்பிடுது அவ்வளோதான். அது பார்க்குறாங்க. ஒரு ஸ்டெப்பு 5 அடி 6 அடி வைக்கணும்.